வணக்கம் நண்பர்களே. 2026ஆம் ஆண்டில் சூரிய கிரகணம், அதாவது முதல் ஒரு சூரிய கிரகணம் இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் பிப்ரவரி மாதத்தில் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போது ரெண்டாவது சூரிய கிரகணம் நடக்க இருக்குங்க. இந்த கிரகணத்தால் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த சூரிய கிரகண நாளில் செவ்வாய் பெயர்ச்சியும் நடக்குது. இதனால் 4 ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும். சில சிக்கல்கள் வரலாம். இந்த உலகமே இருளில் மூழ்குமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். பொதுவாகவே சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் அப்படின்னா நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து தான் பார்க்குறோம். இதில் ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டும் ஒரே நாளில் நடக்கும்போது நாம் அதுக்கு ஒரு கவனம் செலுத்தி தான் ஆகணும். அந்த வகையில் இந்த சூரிய கிரகணமும் செவ்வாய் பெயர்ச்சியும் நடக்கிறதால என்ன மாதிரியான பலன்கள், யாருக்கு சுப பலன்கள், யாருக்கு அசுப பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026ஆம் ஆண்டில் 2வது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி நடக்க இருக்குங்க. இது பல ராசிக்காரங்களுக்கு அசுப பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முழுமையான ஜோதிட பலன்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் வீட்டில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது, எதிர்மறையான விளைவுகள் நடக்குது, அதாவது கடன் பிரச்சனை, நோய், சண்டை, இது மாதிரியே நடந்துகிட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் சரியான பலன் காணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். நல்லதொரு பலன்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல ராசிக்காரங்களுக்கு அசுப பலன்களை கொடுக்கும் அப்படின்னும், அதே நாளில் செவ்வாய் பயிற்சியும் நடக்கிறதால சில ராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு நிவாரணமும் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் 12, 2026 இந்த நாளில் இரவு 10:42 மணிக்கு செவ்வாய் கிரகம் திருவாதிரை நட்சத்திரத்துக்குள்ளே நுழையுது. இதனால் 5 ராசிக்காரங்க மன அழுத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ஏற்கனவே அவங்க மன அழுத்தத்தில் இருந்தால் கூட சற்றே அதிகரிக்கக்கூடிய ஒரு மன அழுத்தத்துக்கு போவாங்க அப்படின்னே சொல்லப்படுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் இல்லாததால் மன உளைச்சல் அதிகமாகலாம். உடல்நலக் குறைவால் மருத்துவ செலவுகள் அதிகமாகலாம். இது மட்டும் இல்லாமல் சட்ட பிரச்சனைகள், இவங்க சட்ட பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளறதுக்கான வாய்ப்பு கூட அதிகமாக இருக்குது. அதனால் மிதுன ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது ஒரு சட்ட பிரச்சனையோ வம்பு வழக்கோ உங்ககிட்ட வருது அப்படின்னா நீங்கள் அதை பின்தொடர்ந்து நீங்கள் இது போக வேண்டாம். அதிலிருந்து எப்படி வெளிவரணும் அப்படிங்கிறத பாருங்கள். யாருக்கிட்டையும் வீணான வம்பு வழக்கு, வாய் சண்டை இந்த மாதிரி எதையும் வச்சுக்க கூடாது. எதுக்குமே உங்களுக்கு ஒரு நேரம் வரணும், அது வரைக்கும் காத்துருங்க. அடுத்ததாக கன்னிராசிக்காரர்களுக்கு நிதிநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் இல்லாத நிலையில் இருக்கிறாங்க. இந்த நிதிநிலை முன்னேற்றம் இல்லாததால் ரொம்பவே மன ரீதியாக கூட பாதிக்கப்பட்டிருக்கலாம். மன அழுத்தம் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் கன்னிராசிக்காரர்கள் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. இந்த நேரம் உங்களுடைய நிதிநிலை இப்படி ஒரு சிரமத்துக்கு உள்ளாகிறது அப்படிங்கிறது நீங்கள் உணர்றீங்களா? முக்கியமாக அவசரப்பட்டு எதுக்கும் முடிவெடுக்க வேண்டாம். இப்போ நீங்கள் அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவு பின்னாடி உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கலாம். அதனால் எதையுமே யோசித்து நிறுத்தி நிதானமாக எடுக்கிறது நல்லது. இது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் பிரச்சனைகளை உருவாக்குறதா கூட இருக்கலாம். அதனால் நீங்கள் அந்த பிரச்சனையை எதுவுமே பெரிதுபடுத்தாமல் இருக்கிறதே நல்லது. எதையுமே சிந்தித்து செயல்படுறதும், முக்கியமாக உங்கள் பெரியவர்கள்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்டு செய்கிறது இந்த நேரத்தில் கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது. உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காது வலி போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். காது வலி, வயிற்று வலி, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். அந்த பிரச்சனைகள்லாம் இருந்து நீங்கள் வெளிவரணும் அப்படின்னா உடனடியாக எதையுமே பெருசாக யோசிக்காமல் மருத்துவர்கிட்ட போய் பார்க்குறது தான் நல்லது. அப்புறமா போகலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், பெருசானதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்காம சின்ன பிரச்சனையாக இருக்கும்போதே மருத்துவர்கிட்ட போய் பார்த்துருங்க. அடுத்ததாக தனுசு ராசி. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் தனுசு ராசிக்காரங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தின் பற்றிய கமெண்ட் பாக்ஸில் பெயரை பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் தனுசு ராசிக்காரங்களாக இருக்காங்க அப்படின்னா வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு கூட்டாண்மையில் புதிய தொழில் தொடங்குறது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதையுமே தொழில் இப்போ தொடங்குறீங்க அப்படின்னா சாதாரணமாக நீங்களாக முடிவெடுத்து தனித்துவமான விஷயத்தில் நீங்கள் ஈடுபடுறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க.
தனுசு ராசிக்காரங்களுக்கு அந்த பார்ட்னர்ஷிப் போடுறது இந்த நேரத்தில் வந்து துரோகம் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு மறைமுகமான ஒரு முதலீடு, மறைமுகமான விஷயங்கள் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா ரொம்ப கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்கிறது முக்கியம். முதலீடுகள் உங்களுக்கு இரட்டிப்பு நிதி இழப்பை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக சமூக நலனுக்காக உழைக்கிறவங்க தங்களுடைய பெயருக்கு களங்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நீங்கள் முக்கியமாக இதில் கவனித்து செயல்படுறது நல்லது. அடுத்ததாக மகர ராசி. மகர ராசிக்காரர்களுக்கு மற்றவர்களுடைய ஆலோசனையின் பேரில் புதிய முதலீடு செய்கிறது நல்லது கிடையாது. அதே போல் உங்களுடைய பணத்தை எல்லாம் இழக்க நேரிடலாம். அதனாலையும் நீங்கள் கவனமாக இருக்கணும். அக்கம் பக்கத்தினரோடு சண்டைகள் வரலாம். அதனால் நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்கணும். வயதானவங்களுக்கு உடல்நிலையில் பெரிய முன்னேற்றம் இப்போதைக்கு இருக்காது. நீங்கள் பெரிதாக எதையும் யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். ஆனாலும் அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. எல்லாமே சரியாகக்கூடிய நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 12ஆம் தேதி அப்படின்னு பார்த்தோம். கடந்த பிப்ரவரி மாதம் 2026ஆம் ஆண்டுக்கான முதல் சூரிய கிரகணம் நடந்தது. இது ஆகஸ்ட் மாதம் ஆவணி அமாவாசையில் நடக்கக்கூடிய ஒரு கிரகணம். அதனால் நம்ம இதற்கான பலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்களை கொடுக்கும். இது சாதாரண கிரகணம் கிடையாது. இந்த ஆண்டினுடைய ஒரு முக்கியமான நிகழ்வாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சந்திரன் மற்றும் சூரியன் இரண்டுமே கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. இதனால் கடகராசிக்காரர்கள் அதிக அளவில் பாதிப்பை சந்திக்கக்கூடும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. மேலும் அதனை அடுத்து சிம்மம், மேஷம், விருச்சக ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. சிம்மராசிக்காரங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். திடீரென பண இழப்புகள், பொருளாதார நெருக்கடிகளை கூட சிம்மராசிக்காரங்க சந்திக்கலாம். அதனால் எச்சரிக்கையாக இருங்க. பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த சூரிய கிரகணமானது சிம்மராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை கூட ஏற்படுத்த போகிறது. அதனால் இந்த சூரிய கிரகண நேரத்தில் நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடு மேற்கொள்கிறது நல்லது. பொருளாதார ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்கள் கூட வேலை செய்கிற சக ஊழியர்கிட்ட நீங்கள் மிகுந்த கவனத்தோடு பேசணும். உங்கள் பேச்சுவார்த்தையில் நீங்கள் கட்டுப்பாடோடு இருக்கிறது நல்லது. வியாபார ரீதியாக தொந்தரவு தந்தவங்க விலகி போகுவாங்க. இந்த நேரத்தில் அதை நீங்கள் உங்களுக்கு வந்து பெருசாக சங்கடம் கொடுத்தவங்க, கஷ்டம் கொடுத்தவங்க தானாகவே விலகி போவாங்க அப்படின்னு சொல்லலாம். கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலனா இந்த சூரிய கிரகணத்தில் இருந்து தொடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசிக்காரர்களுக்கு சூரியனுடைய இந்த கிரகண பயிற்சியானது மனநிலையில் ஒரு சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொல்லலாம். திடீர் பொருளாதார நஷ்டம், வியாபாரத்தில் பின்னடைவு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் அது பெரிதாக உங்களை பாதிக்காது. நீங்கள் பயந்துக்க வேண்டாம். எல்லாத்துல இருந்துமே நீங்கள் மீண்டு வருவீங்க. குடும்ப உறுப்பினர்கிட்ட சண்டைகள் அதிகமாக இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் யாரையும் நம்பி நீங்கள் பணம் கொடுக்காமல் இருக்கிறது தான் நல்லது. அதே போல் யாரையும் நம்பி பணம் வாங்குறதையும் நீங்கள் தவிர்த்துடுங்க. ஆரோக்கியத்தில் நீங்கள் மிகுந்த கவனம் செலுத்துறது ரொம்ப அவசியம். ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் காலம் தள்ளி போடாமல் உடனடியாக நீங்கள் பார்த்து சரி செஞ்சுக்கிறது நல்லது. இதுபோல் அடுத்ததாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தால் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலையில் சின்ன சின்ன பாதிப்பு உண்டாகும். அதிகாரிகளோடு கருத்து மோதல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம். ஆனால் இந்த வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்க்கிறது தான் நல்லது. நீங்கள் வைக்கக்கூடிய இந்த வாக்குவாதம் பின்னாடி உங்களுக்கே பெரிய கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம். சங்கடத்தை ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு உருவாக்கும். அதனால் நீங்கள் வாக்குவாதத்தை தவிர்க்கணும். இதே போல் இந்த கிரகணத்துக்கு பிறகு 15 நாட்கள் எந்த ஒரு முக்கியமான வேலையும் நீங்கள் துவங்கிறத தவிர்க்கிறது நல்லது. மறைமுகமாக எதிரிகளிடம் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். நீங்கள் எல்லாருக்கிட்டையுமே சாதாரணமாக பேசக்கூடிய வார்த்தைகள் அது பின்னாடி நாளில் வந்து உங்களுக்கு சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது ரொம்ப முக்கியத்துவத்தை பெற்றிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிறைய மாற்றங்களையே நமக்கு எடுத்துரைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம இந்த வரக்கூடிய சூரிய கிரகணத்தால் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களையெல்லாம் பெற போகிறாங்க அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.